போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு புதிய ஸ்கீம், சரியா, அக்னிபாத் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? அக்னிபாதை திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. இந்த அக்னிபாதை ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன? சரியா, இது வந்து முப்படைகள்ல 4 ஆண்டுகள் சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு யங்ஸ்டர்ஸ்க்கு, இளைஞர்களுக்கு. இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். எந்தெந்த துறைகள்ல அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணுவம், கடற்படை, விமானப்படையில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு மட்டும் இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, பர்மனன்ட் கிடையாது. ராணுவம், கடற்படை, விமானப்படையில 4 ஆண்டுகள் சேவையாற்ற வகை செய்யக்கூடிய ஒரு புதிய திட்டத்துக்கு தான் இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது பெயர் அக்னிபாதை. ஓகே, அக்னிபாத், தமிழ்ல அக்னிபத் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா, அக்னிபாதை இல்ல அக்னிபத். ஓகேவா? இந்த திட்டத்தின்படி யார் வந்து சேரலாம், எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 17.5 முதல் 21 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் முப்படைகள்ல சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. சரியா, ராணுவத்துல நிரந்தர சேவை, குறுகிய கால சேவை ஆகிய பிரிவுகளின் கீழே ஆள் தேர்வு நடக்குது. நிரந்தர சேவையில் பணியாற்ற மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேவில் தேசிய பாதுகாப்பு அகாடமி, இங்க புனேவில் தேசிய பாதுகாப்பு அகாடமி இருக்கு. உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூன்ல இந்திய ராணுவ அகாடமி இருக்கு. பீகாரினுடைய கயாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, இதுல சேர வேண்டும். ஆபீசர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதிகாரிகள் பயிற்சி அகாடமி எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் புனேவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி. உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவ அகாடமி. பீகாரினுடைய கயாவில் அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, இதுல சேர வேண்டும். சரிங்களா, இப்படி சேர்றவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவற்றில் பயிற்சி பெறுகிறவர்கள் ராணுவத்தினுடைய நிரந்தர சேவை அதிகாரிகளாக பணியாற்ற முடியும். சரியா, இப்போ ராணுவத்துல குறுகிய கால சேவையில இந்த மாதிரி மற்ற நாடுகள்லாம் இருக்கு. சரியா, சோ அதை பார்த்துதான் வந்து இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ராணுவத்துல குறுகிய கால சேவையில் சேர்பவர்கள் 10 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை பணியில நீடிக்கலாம். சரியா, சோ இந்த சூழல ராணுவம், கடற்படை, விமானப்படை இந்த முப்படைகள்லயும் ஆள் சேர்ப்புக்கு அக்னிபாதை அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. சோ ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே, இப்ப பிரசன்ட் ராணுவ தளபதி யாரு? மனோஜ் பாண்டே. இதுவுமே ஒரு ரீசெண்டா தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க இவரை. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, அக்னிபாதை திட்டத்துல வெளிப்படையான முறையில் தகுதியின் அடிப்படையில் ஆள் தேர்வு நடைபெறும். மிக சிறந்த வீரர்கள் ராணுவத்தினுடைய நிரந்தர பணியில் சேர்க்கப்படுவர். இப்போது பாதுகாப்பு படை வீரர்களுடைய சராசரி வயது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32. பாதுகாப்பு படை வீரர்களுடைய சராசரி வயது 32 இருக்கு. இந்த புதிய திட்டத்தால் அடுத்த 5 ஆண்டுகள்ல வீரர்களுடைய சராசரி வயது 26 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, சரி, இந்த ஆள் சேர்ப்பு நடைமுறை எப்படி நடக்கும், இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க பேசிக்கா பார்த்தது முப்படைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு வேலை வாய்ப்பு அக்னிபாத் ஸ்கீம்ல இருக்கு. சரியா, ஒரு என்ன சொல்றது குறுகிய கால பணி அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஓகே, இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி வீரர்கள், அக்னி வீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்றவங்களை கொடுத்துருக்காங்களா, அக்னி வீர்ஸ். சரிங்களா, ஓகே, ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆள் சேர்ப்பு முறை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மத்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அக்னிபாதை திட்டத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வயது அப்படின்னா நீங்க 17.5 வயசுல இருந்து 21 வயசு இருக்கக்கூடிய பலர் ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்னிபாதை திட்டத்தின் மூலமாக முப்படைகள்ல சேரலாம். கல்வி தகுதி, சரியா, தற்போதைய கல்வி தகுதி, உடற்தகுதி நடைமுறைகள் அப்படியே பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த மாற்றம், ஏற்கனவே என்ன இருக்கும் சோ அது எல்லாமே அப்படியேதான் இருக்கும். சரிங்களா, விதிமுறைகள் மற்றும் நிபந்தனையின்படி தான் ஆட்சேர்வு நடைபெறும். புதிய திட்டத்துல பணியில் சேருபவர்கள் அக்னி வீரர்கள். என்ன சொன்னாங்க, புதிய திட்டத்துல சேரக்கூடிய இந்த வீரர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி வீரர்கள். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. அக்னி வீரர்கள்னா யாரு? அக்னிபாத் ஸ்கீம் மூலமாக முப்படைகளை சேரக்கூடிய வீரர்கள் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. சரியா,
இவர்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில், இது வந்து பர்மனன்ட் கிடையாது. 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சேவையாற்ற வேண்டும். சரியா? பயிற்சி காலம் உட்பட இது. பயிற்சி காலம் வந்து ஒரு 6 மாதம் பயிற்சி காலம் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5 வருடங்கள் வந்து 3.5 வருடங்கள் பணியில் இருப்பாங்க. பயிற்சி காலம் 6 மாசம், 3.5 வருடம் பணியில் இருப்பாங்க. இந்த மாதிரி நடப்பாண்டுல மட்டும் 46,000 அக்னி வீரர்கள் தேர்வு செய்யப்பட போறாங்க. ஸோ இது வேலைவாய்ப்பு சைடில் வந்து பார்க்கும்போது பெரும்பாலான நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த மாதிரி வந்து நேஷனுக்கு வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். சரி, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று, இன்னொன்று வேலைவாய்ப்பு சைடில் பார்க்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஆர்மியில் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கோ இல்லை முப்படைகள் ஏதாவது பணியாற்ற விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கோ இதை நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கீம் பற்றியும் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு பயிற்சி காலம். இந்த 6 மாதங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து 3.5 வருஷம் பணியில் இருப்பாங்க. சரியா? முதலாம் ஆண்டு அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 30,000 ரூபாய் சேலரி. செகண்ட் இயர் வந்து 33,000, மூன்றாம் ஆண்டுக்கு 36,500, 4வது வருஷம் 40,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. சரியா? 4வது வருஷம் 40,000 ரூபாய் மாத ஊதியம் இது. சரியா? அதே போல ஊதியத்துல 30% பங்களிப்பு தொகையாக பிடிக்கப்படும். மீதமுள்ள 70% மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% இந்த அமௌண்ட் சொல்லியிருக்காங்களே, இதுதான் அவங்களுக்கு கையில தருவாங்க. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிடித்தம் செய்யப்படும். ஓகே, இப்போ என்னென்னலாம் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கக்கூடிய பதக்கம் இருக்கோ, விருது இருக்கோ, இது எல்லாமே அக்னி வீரர்களுக்கும் தருவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அவங்களும் அதுக்கு வந்து தகுதி உடையவர்கள் தான். 4 வருஷம் நீங்க பணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பங்களிப்பு தொகை, சரியா, வீரர்களுடைய பங்களிப்பு தொகை 5.2 லட்சம் வரும். ஸோ உங்களோட சேலரியில 30% பங்களிப்பு தொகையாக பிடித்தம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை, சரியா, 5.2 லட்சம் அரசு அளிக்கும் அதே தொகை மற்றும் வட்டியுடன் சேர்த்து அரசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் தரும். ஓகே, டோட்டலா உங்களுக்கு 11.71 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். 4 வருஷம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதியுதவி தருவாங்க. இதுக்கு வந்து வருமான வரி விலக்கும் இருக்கு. பணிக்காலத்தில் 48 லட்சத்துக்கான ஆயுள் காப்பீடும் வழங்கப்படும். உங்களுக்கு வந்து மாச சேலரி வந்து 30,000 இருந்து 40,000 வரைக்கும் இருக்கும் இந்த 4 இயர்ஸ்ல. ஓகே, மாசத்துக்கு. சரியா? இது இல்லாம உங்களுக்கு சேலரியில இருந்து ஒரு 30% பிடிக்கிறாங்க அப்படின்னா 30,000 ரூபாய் சேலரி அப்படின்னா உங்களுக்கு வந்து 21,000 தான் தருவாங்க கையில ஃபர்ஸ்ட் இயர். மீதி 9,000 பிடித்தம் செய்யப்படும். சரிங்களா? இந்த மாதிரி பிடித்தம் செய்யப்படக்கூடிய தொகைகள் எல்லாமே நீங்க 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு தருவாங்க. இது மட்டும் இல்லாம எவ்வளவு பிடித்தம் செய்யப்படுதோ வீரர்களுடைய பங்களிப்பு தொகை 5.2 லட்சம் வரும். அதே மாதிரி அரசும் வந்து பாத்தீங்கன்னா அதே தொகையும் தரும், இன்னொரு 5.2 லட்சம். ஸோ மொத்தமா 10 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் இதுக்கு இன்ட்ரெஸ்டும் போட்டு 11.71 லட்சம் வந்து நிதியுதவி தர போறாங்க. ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓய்வூதியம் இருக்கா இந்த அக்னி பாத் ஸ்கீம்ல வந்து ஓய்வூதியம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஓய்வூதியம் கிடையாது. அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சரியா? உயிரிழப்பு ஏற்பட்டால் கூடுதலாக 44 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். இல்ல ஒருவேளை பணியின் போது உங்களுக்கு காயமடைந்து 100% மாற்றுத்திறனாளியானாலும் 44 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நிதியுதவி வழங்கப்படும். 75% வந்து பாத்தீங்க அப்படின்னா காயமடைந்திருக்கு மாற்றுத்திறனாளியான 25 லட்சம், 50% அப்படின்னா 15 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். சரியா? அக்னி வீரர்கள் ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றுவதால் இவங்க வந்து ஒரு ஒப்பந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றதுனால இவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படாது. அப்படின்னாலும் அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கு கடன் வசதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க வேற வேலைக்கு செல்றதுக்காக ஏதுவாக வகையில திறன் சான்று, உயர்கல்வியில் சேருவதற்காக கல்வி சான்று இதெல்லாமே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த அக்னிபாதை திட்டத்தின் மூலமாக முப்படைகளிலும் சேரும் வீரர்கள் 4 ஆண்டுகள் பணி நிறைவுக்கு பிறகு நிரந்தர பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், பர்மனன்ட் ஜாபுக்கும் அதிலேயே ஃபீல்ட்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். அவர்களுடைய திறன் அடிப்படையில நிரந்தர பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவர்கள் 15 ஆண்டுகள் வரை பணியாற்றலாம். அந்த வகையில் 25% அக்னி வீரர்கள் நிரந்தர பணியில் சேர்க்கப்படுவர். 25% வந்து நீங்க ஒரு வந்து 50,000 பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல வந்து ஒரு 12,000 பேரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிரந்தர பணியிலையும் சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? திறனுடைய அடிப்படையில நிரந்தர பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் இருக்கு ஸ்கீம்? சரியா?
சேவை நிதி தொகுப்பு நான் முன்னாடி சொன்னது வந்து அவர்களுடைய மாத ஊதியத்திலிருந்து 30% சேவை நிதி தொகுப்பு பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு ஒண்ணா சேர்த்து கவர்மெண்ட்டும் சேர்த்து அதிக அளவுக்கு அமௌண்ட் 5 லட்சம்னா கவர்மெண்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு தர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சரியா? சேலரி வைஸ் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நிதி உதவி அடிப்படையில் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? சரி, அதே மாதிரி இது வேற எங்க இருக்கு? ரஷ்யா பிரேசில்ல 12 மாதங்கள் கட்டாய ராணுவ சேவை நடைமுறையில் இருக்கு. இங்கெல்லாம் வந்து 12 மாசம் கட்டாயமா ராணுவ சேவையை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா 30 மாதங்கள் ஆண்கள் 30 மாதங்கள் பெண்கள் 22 மாதங்கள் கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கு. தென் கொரியாவில் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 மாதங்கள் ராணுவத்துல பணியாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தென் கொரியாவில் 21 மாதங்கள் நீங்க கண்டிப்பா ராணுவத்துல பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல ராணுவ ஆள் சேர்ப்பு நடைமுறைகளும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 8 நாடுகளுடைய ராணுவ ஆள் சேர்ப்பு நடைமுறைகளை ஆய்வு செய்து இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் இந்த அக்னிபாதை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 நாடுகளுடைய இந்த ராணுவ ஆள் சேர்ப்பை வந்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, 1999 நடந்த கார்கில் போரின் போது 3 ஆண்டுகளுக்கும் குறைவான பணி அனுபவம் உடைய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை தேடி தந்தாங்க. சோ அதை கருத்தில் கொண்டு அக்னிபாதை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதற்கான புதிய திட்டத்தில் ஆள் சேர்ப்பு அடுத்த 90 நாட்கள்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் 3 மாசத்துல வந்து அப்டேட் வரும். அடுத்த ஆண்டு ஜூலைல அக்னி வீரர்கள் முதல் அணி தயாராகிவிடும். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் அணி தயாராகிவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ண போறாங்க. சரியா? இந்திய ராணுவ பட்ஜெட்ல 4ல் 1 பகுதி ஓய்வூதியத்திற்காக செலவுபடக்கூடியது. இப்போ வந்து ராணுவத்துக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா அது ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிபாதையில ஓய்வூதியம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த தொகை சேமிக்கப்பட்டு இன்னும் முப்படைகளை நவீனப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஆர்டிக்கல் இந்த நாளிதழில் வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, சர்வ் பண்ணணும், நீங்க வந்து ஒரு முப்படைகள் ஏதாவது ஒரு படைகளை வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வகையிலேயும் இது வந்து நீங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டா இன்னும் 3 மாசத்துக்குள்ள வரப்போகுது. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஆள் சேர்ப்பு எல்லாமே நடத்த போறாங்க. அதை பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்தியா முழுவதும் தான். சரியா? நீங்க வந்து நாடு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தகுதி அடிப்படையிலான வேலை அப்படிங்கிறது சொல்றாங்க. சரியா? 4 years கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க வந்து 4 years வந்து பணியாற்றலாம். ஓகே, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, என்னன்னு சொல்றாங்க அந்த வீரர்கள்? அக்னி வீரர்கள் அப்படின்னு சொன்னோமா? அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி வீர்ஸ். சரியா? 4 years அக்னி வீர்ஸ். அக்னி பாத் ஸ்கீம் மூலமாக எல்லா 3 படைகள், ஆயுத படைகள், ராணுவ படை, விமானப்படை பிரிவுகளில் வீரர்களாக பதிவு செய்யலாம். சோல்ஜர்ஸ், செயிலர்ஸ், ஏர்மேன். சரிங்களா? இந்த ஆர்ம்டு போர்சஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணியாற்றலாம். அதே போல இது எல்லாமே பேன் இந்தியா மெரிட் பேஸ்டு. சரிங்களா? நாடு தழுவிய தகுதி அடிப்படையிலான வேலை. சரியா? அதே போல சேவா நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் சொன்னாங்களா? சேவா நிதி அப்படிங்கன்னு சொல்லிட்டு மாத ஊதியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவா நிதி பேக்கேஜ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை பே பண்ணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அந்த பங்களிப்பு அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பே பண்ணாங்கன்னு சொல்லணும். சரியா? அது மட்டும் இல்லாம நிரந்தர பணி, அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஜாபும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நீங்க 100% வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதே போல இதுல இருக்கிறவங்களுக்கு மெரிட் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் ஆர்கனைசேஷனல் ரெக்ரூட்மெண்ட். தகுதி மற்றும் அமைப்பின் தேவைகளை கருத்தில் கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுவான வெளிப்படையான கடுமையான சரியா செலக்டட் த்ரூ எ சென்ட்ரல் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரிகாரஸ் சிஸ்டம் ஆஃப்டர் 4 years. தெளிவா கொடுத்திருக்காங்களா? தகுதி அடிப்படையில கடுமையான விதிமுறைகளின் அடிப்படையில 25% அக்னி வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இவ்வளவுதான் விஷயம். அக்னிபாத் ஸ்கீம் இவ்வளவுதான். சரியா? எலிஜிபிலிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி 17.5 இருந்து 21 வயசு. சரியா? ஏற்கனவே என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து அக்னிபாத் ஸ்கீம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் பேஜஸ்லயும் அப்டேட் பண்றேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.